தமிழ்நாடு முழுவதும் இன்று குரூப் 2A தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. சுமார் 7 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இந்த தேர்வை இன்னைக்கு எழுதுறாங்க. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு புதிதாக தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் நம்மிடம் இருக்கா, அவர்கிட்ட பேசுவோம். சார், இன்னைக்கு இந்த குரூப் 2A எவ்வளோ பேர் எழுதுறாங்க, என்னென்ன சென்டர்ஸ் எழுதிருக்காங்க, இப்போ நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி. குரூப் 2A தேர்வுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பணி. இது ஒரு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது பல பணிகளை ஒருங்கிணைச்சு ஒன்றா நடக்கிற பணி. இதில் மொத்தம் ஒரு 61 பணிகளுக்கான 61 பணிகள் இதில் இணைஞ்சு 2327 காலி இடங்களுக்காக இந்த போட்டித் தேர்வு நடைபெறுகிறது. இது முதல் நிலை தேர்வு. இதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் தனியாக நடக்கும். இந்த தேர்வில் மொத்தம் 7,93,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் எழுதுறாங்க. மொத்தம் இங்கே 2763 சென்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக. சென்னை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 251 சென்டர் இங்கே நம்ம போட்டிருக்கோம். அதில் 75,185 பேர் இங்கே பரிசு எழுதிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கூலில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 300 பேருக்கு நம்ம அழைப்பு விடுத்திருந்தோம். அதில் 242 பேர் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. ஒரு மாணவர் பார்வை குறைபாடு உள்ளவர், அவருக்கு நம்ம ஸ்கிரைப் உதவியோட தேர்வு எழுதிருக்க தனியாக சிறப்பு ஏற்பாடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் போதுமான போலீஸ் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்திருக்கோம். இந்த தேர்வை முழுமையாக நம்ம வீடியோவில் கவர் பண்ணுறோம். ஸோ தட் எல்லா ஸ்டேஜ்லையுமே இது நல்லா நடக்குதுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம வீடியோவில் கவர் பண்ண நடவடிக்கை எடுத்திருக்கோம். சரி, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. ஸோ குறிப்பாக 10th வரைக்கும் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் கூட அதில் அதிக அளவில் படித்தவர்கள் கூட தேர்வை எழுதுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க, விண்ணப்பிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வரைமுறைப்படுத்த ஏதாவது திட்டம் வச்சிருக்கோமா எதிர்காலத்தில்? மாணவர்கள் பல போட்டித் தேர்வுகள் எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அம்பிஷன் ஜாஸ்தி. அவங்களுக்கு எந்த தேர்வு முதல்ல வருதோ அந்த தேர்வு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க படிப்படியாக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தகுதிக்கும் மெரிட்டுக்கும் தக்கபடி அவங்களுக்கு எந்த பணி கிடைக்குதோ அதுக்கு அவங்க திருப்தி ஆகிக்குவாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் இந்த வினாத்தாள்கள் திருத்துவதில் சில நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கதா சொல்லப்படுது. இப்போ அதை நம்ம புது டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இந்த பேப்பர் கரெக்ஷன்ஸுக்கு நம்ம பண்ணுவோமா ஃபியூச்சரில்? வினாத்தாள் திருத்துறது ஒரு முக்கியமான ஒரு பணி. ஏன்னா நம்ம தேர்வுகளுக்கு இப்போ 2000 போஸ்ட்டுக்கு 7 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அந்த விடைத்தாள்கள் நம்ம ஒரே நாளில் திருத்த முடியாது. அதுக்கான சீக்ரசி, அப்புறம் அதுக்கான ஒரு ப்ரிகாஷன்ஸ், அதுக்கான மெஷினரி, அந்த இதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் வச்சு தான் நம்ம திருத்துறோம். அந்த திருத்துறப்ப நமக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ பேப்பர் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. அதை நம்ம எப்படி ஜாஸ்தி பண்ணணும்னு முடிவு பண்ணி இப்போ 2 மடங்கு ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சிலே கடந்த ஒரு சில மாதங்களில் நம்ம வழக்கமாக திருத்துறதை விட 2 மடங்கு கூடுதலாக திருத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதனால அந்த தேர்வுக்கும் முடிவுக்குமான கால இடைவெளி பெருமளவு குறையும் நான் எதிர்பார்க்கிறேன். இதில் இன்னும் எப்படி நம்ம மேம்பாடு செய்து இந்த டைமை கம்மி பண்ணலாங்கிறதுக்கு நம்ம கான்ஸ்டன்டாக திங்க் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ இந்த ஆண்டை பொறுத்தவரை ஏறக்குறைய 8 மாதம் முடிஞ்சிருக்கு. எவ்வளோ பணியிடங்கள் நம்ம இது வரைக்கும் நிரப்பியிருக்கோம்? கம்மிங் மந்த்ஸில் எவ்வளோ இலக்கு வச்சிருக்கோம்? எவ்வளோ பணியிடங்கள் வர இருக்கு? ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஒரு கேலண்டர் வச்சிருக்கோம். அந்த கேலண்டர் படி நம்ம தேர்வுகளை நடத்திட்டு இருக்கோம். இப்போ சென்ற ஆண்டு கேலண்டரில் நடந்தது சில முடிவுகள் இந்த ஆண்டு வரும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் ஆண்டில் ஜனவரி மாதத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம 10,315 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 10,872 போஸ்ட்டுக்கு நம்ம தேர்வுகளை விளம்பரம் கொடுத்து தேர்வுகளை நடத்தி பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு இருக்குது. இப்போ இந்த வருஷத்தை எடுத்தீங்கன்னா 10 தேர்வுகள் நடத்துறதுக்கு நம்ம திட்டமிட்டு இருந்தோம். அந்த 10 தேர்வுல 8க்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் போட்டுட்டோம். இன்னும் ஒரு 2க்கு நம்ம வர இன்னும் ஒரு 4 மாதங்கள் இருக்கு. அந்த 4 மாத காலத்தில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டுருவோம். இதனோட தொடர் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கிற குரூப் 4 தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிடப்படும்? அதுல என்ன நிலையில இருக்கு சார்? குரூப் 4 தேர்வுகளுக்கான விடைத்தாள்கள் திருத்தறது ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது அது. நன்றி. தேங்க்யூ.